பொம்பளை வேறுங்க பிரான்ஸில் வார கஸ்டமர்ஸ் இணலுக்காண்டி ஒரு மரம் ஒன்று வச்சுக்காங்க ஆட்டோக்கார். இப்போ என்ன ஆக்கள் பார்த்து நீங்கள் நான் குடிக்கிறாப்பா நீங்கள் குடிக்கிறீங்க பார்த்த வரைக்கும் ஒரு சந்தோஷம் உங்களை பார்க்க எங்களுக்கு ஒரு அதிபர் ஆள் இருந்து ஹார்லி பள்ளிக்கூட வரைக்கும் அதிபர் ஆள் அவரை பார்க்குமா போல நான் பர்த்டே எல்லாம் பார்க்கணும் கடைசியாக இந்த கடைக்குள்ளே போய் சைக்கிள் எழுதுகள் எல்லாம் முறி அவங்க கேட்குறாங்க எல்லாம் எடுத்து சொல்லி இப்போ எடுத்து கொண்டு போகிறீங்க நீங்கள் அந்த கொஞ்சம் வெயிலுக்கு வந்து இப்போ கருத்துப்பேன் அதிலே அடையாளம் பிடிக்கல. எனக்கு என்ன 31 இந்த வருஷம் இது நீங்கள் புள்ளன்னு 2 ஒன்று இப்போ வயிற்றுல பம்மண்டேட்டு ஐயா உங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ பிடிக்க ஒரு போத்தில் தண்ணி எடுக்கிற 9 போத்தில் தண்ணி வேஸ்ட் ஆகும். அதுதான் பிரச்சனை. இப்போ கோப்புரையான போனவங்க மருதன் அங்கே வெளிக்கிற அந்த டொக்கை குடித்தோட கொழுவுங்க உண்டு. இவன் என்ன குடிச்சு போட்டு அங்கே உள்ள சனா எல்லாத்துலேயும் கொழியிருக்கான். ஆட்டோட ஆடே போட்டு கொண்டு போய் மாட்டோ ஆக்கள் எஞ்சது ஆட ஃபைல் ஏற்றினா கொண்டு போய் அதுதான் இது எப்படி அடுத்த மாடி அந்த பொம்பளையில் வந்து ஓடலாம். ஆனால் உங்கள் வானங்களுக்கு மேலே தொண்டே காமி ஆளோட பே பாடியாங்கப்பா எப்படி இது அடுத்த மாடி விளாங்க லாம்பு விற்க கொண்டு வராம் சொன்னாராம். அப்போ அவங்க கிட்டலாம் குறைக்கலாம் கூட்டம் குறைக்கலாம் ஆள் இருந்துன்னா பே பாடியா இருந்துக்கும் போலக்கா. உங்கள் 4 பேருக்கும் அந்த கல்யாணம் நடந்தா ஃப்ரெண்டோ அப்போ உங்களுக்கு சொன்னா நீங்க நீ ஃப்ரெண்ட்ஸோட மறிக்கிறோம் கல்யாணம் எடுக்கணும் கூட கல்யாணம் சொன்னேன் வருவோம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிறீங்க கூட போட்டோக்கள் பாக்குறேன் நாங்க வீடிக்கு எல்லாம் பார்ப்போம் சந்தோஷம். நீ அண்ணன் ஃப்ரெண்டை சும்மா ஆட்டு அங்கே 5 கொடுக்க வந்துச்சு இல்லைதான் அப்படியே 4 பேர் சாப்பாட்டுக்கு 4000 நான் கொடுத்து வந்துச்சுல எப்போ வெடிங்க ரொம்ப பார்க்குறேன் அப்புறம் என்ன மருதாமடம் நல்லம்மா உணவகத்தில் நல்ல ஒரு உணவோட சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறோம். நான் மருதாமடம் இன்னும் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கடை ஒன்றுக்கு வந்துட்டு நாங்கள் வேன் ஒன்று வந்துட்டு வேலையை கொண்டு வந்தாங்க. அப்போ லைட்டாக பசிச்சுது. பக்கத்தில் பார்த்தா சாப்பாடு கடை ஒன்று வந்துச்சு. மிளக்கடை சாப்பாடு கடை நான் சாப்பிட்றேன். அக்கனி சாப்பிடு 2 கேண்டால் குத்தரிசியினுடைய ட்ரெயின் வேறு போடுவாங்க. கேகே சைட் பக்கம் போனது. ஆனால் பெரும்பாலும் இந்த டைம் இங்கே கேகேஸ் பக்கம் தான் வரும் நினைக்கிறேன். கோடாவி சைட் வந்து கொண்டிருக்கு. அது சொல்லுங்க சைக்கிள் சின்னப்படியும் வாங்கி கதைக்கிறாரு. அவன் சின்னப்படியன் எத்தனை வயசு அவருக்கு? அவனுக்கு 11 வேணுண்டு. அம்மா கட்டி அவன் அம்மா கட்டாதால ஆளும் கட்ட சேப்பன் வளர்த்தி பிள்ளையும் வளர்த்தி இவன் தாய மாதிரி. நீங்களே நெஞ்ச கடையில் உங்களோட அவர் வயசு அம்மா குரல் என்ன தொட்டு அடியம்மா இருக்குதுங்க. வயசு அம்மா கட்டையம்மா சொல்கிறா மட்டக்களப்பு மட்டக்களப்பு நல்ல சின்னம்மா கதைப்பேன். உங்களை பார்க்க எங்களுக்கு ஒரு அதிபர் ஆள் இருந்து ஹார்லி பள்ளிக்கூட வரைக்கும் அதிபர் ஆள் அவரை பார்க்குமா போல நான் பர்த்டே அவரை பார்க்குமா போல எல்லாம் பார்க்கணும். அவங்க கடைசியாக இந்த கடைக்குள்ளே போய் சைக்கிள் எழுதுகள் எல்லாம் முறி அவங்க கேட்குறாங்க எல்லாம் எடுத்து சொல்லி இப்போ எடுத்து கொண்டு போகிறீங்க. தீ கொண்டு போகிறார் என்ன அப்படியே புழுவத்திலையா
அது எவ்வளோ ஆகுமா கடை வச்சு 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். ஏன் மிளக்கரை ஜூஸ் பண்ண காரணம் இது நடக்கிறது கோயிலுக்காண்டியா கோயில்ன்றது நிறைய மச்சக்கடை இருக்குது குறும்புரை அதை இந்த வெள்ளி சேவை வந்து என்ன கவர்மெண்ட் காணும் லட்சம் செய்கிறது உங்களுக்கு ஓகே போகுதோ எனக்கு பிரச்சனை பிரச்சனை. வீட்டு சாப்பாடு மாதிரியோ அளவான அந்த கடையில் ஹோட்டலில் வாங்கினோம் கோயிலுக்கான செலவு பயங்கர இப்போ சில இருக்குது இந்த இது எனக்கு கொஞ்சம் சரியாக வாங்குவேன் வாங்கினோன்னா திருப்பி எத்தனை கறி கொடுக்குறீங்க எல்லாமே ஒரு கறி பருப்பு அது மாதிரி ஒரு வெள்ளைக்கறி காசு எனக்கு கொண்டு மிஸ் ஆகிட்டு இன்றைக்கு என்ன கறி கத்திரிக்காயும் சொதியும் கரெக்டும் வந்தது டிலே ஆகினோடியாண்ணா இது கருதெல்லாம் இது கறி ஒன்றா காணும் அது கத்திரிக்காய் இருக்கா கறி ஒன்றா அந்த இவ்வளோ கப்பில் எடுத்துனா கிடாக்கா கத்திரிக்காய் கறியோ சோறு கறி காணும் ஓ இல்லை கத்திரிக்காய் கறினா அவ்வளோ கொடுக்குறீங்க சாப்பாடு பரவாயில்லடா வடிவாய் சாப்பிடலாம் மிளகாய் வீட்டு சாப்பிட்ற இது எல்லாம் கொண்டும் போகிறதில்ல இந்த எதுக்குமே போடுறது இல்லை காணாட்டி போட்டு கொடுப்பீங்க ஆனால் காணும் நீங்கள் தோட்டக்கார சாப்பிட்டே கூட சாப்பிடுவீங்க போட்டு கொடுக்குறாங்க அதுக்கான இல்லைன்னு இல்லை நீங்கள் போட்ட சோறே இது மிச்சம் வேணே காணும் வடிவாக காணும் சில பேர் சாப்பிடுவாங்களே இப்போ அனுசன் ஆகிண்டா சாப்பிடுவாங்க அப்போ அண்ணன் விட இருக்குதா நான் நினைவில்லை வர சொல்ல முடியாது ம் இது எங்கே தோட்டக்காணி இது வந்து தோட்டக்காணி இல்லை அவங்க தொழில் தோட்டங்கள் செய்தாமல் இந்த இது என்ன கடை உங்களை வாடகையோ சொந்த கடையோ தோட்டம் செய்தாங்க சொந்த காணி தோட்டக்காணியை அப்புறம் பார்த்துட்டு கடையாக கட்டி போயிட்டு ட்ரெயினை முடிச்சுட்டு இதே தோட்டக்கடையை வச்சுக்கலாம் ரோட்டு கடையோடைய இல்லை பார்த்து கடையாக கட்டி போயிட்டு தோட்டம் தானே தோட்டம் நீ மினக்கட்டு பெருசாக லாபங்கள் இல்லை இது நல்ல இடம் இல்லை நல்ல பாயிண்ட் இல்லை மற்றது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு என்னண்டா இந்த சாப்பாடு கடை மாதிரி வெளியில் பார்க்க தெரியுது இல்லை நீங்கள் இந்த இதை அடிச்சு விட்டோடியா வானத்தை கொண்டு இல்லை கொழும்புக்கு போடுவாங்க எந்த கடை திறக்கணும் ஐயா கொஞ்சம் நாள் நான் பட்ட பாடு இது அடிக்க முன்னா பானை நிற்கும் நான் அதுக்கெல்லாம் ஜாதியோட இது சாப்பாடு என்னண்டு கண்ணாடி பிடிங்க ஐயா வானத்தை கொண்டு இதில் விட்டுறாங்களே கண்ணாடி ரயிலில் ஊற வராங்களா ஓ அதே நான் இல்லாத நேரம் விட்டுக்கூட அப்போ இதுதான் அதை செய்துடாக்கு இதை முடன் பண்ணுவோம் இதில் வந்து வானத்தை விட்டு போகிறாங்களே இது கேன்லோக்கா போட்டு போடுவோம் இது ஓப்பனாக இருக்கு அதுக்கு தான் இதை அடித்தான் கிளிக்குடி மாதிரி ஆனால் இதுக்குள்ளே இது கண்ணாடி பிடிங்க வேணும் உழைச்சிக்கோங்க என்ன விளக்கம்டா கண்ணாடி பெட்டி கொண்டு அடிச்சு விட்டீங்கன்னா ஒரு கடை மாதிரி இருக்கும் பயங்கர இது இப்போ என்ன கடையாண்டு எனக்கே சாப்பாடு கடையாண்டு கண்ணாடி பிரிவு செய்ய வேணும் கட்டங்கடா ஒரு பக்கம் செய்து கவுண்டரை கொண்டு முன்னுக்கு போட்டு இதை ரெண்டாக குறிச்சு இதுக்கு லெவல் சீட் அந்த பலகை கூலாடி லெவல் சீட் ஒன்று அடித்து போட்டு கண்ணாடி முன்னுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய போட்டு இந்த பாறையை போட்டு விட்டீங்கடா ஏன்னா வந்து இதில் நிற்கிறாங்களா இந்த திரும்பி பார்ப்பினோம் இப்படி ஒரு பார்வைக்கும் அப்படி ஒரு பார்வைக்கும் இருக்கும் ஃபுல்லாக கண்ணாடி பிரிவு செய்தால் சரி ரெண்டும் உங்களோடைய உங்கள்கிட்ட தான் அது ரெண்டாக பிரிச்சு போட்டு இதை முடன் பண்ணி போட்டு அது அங்கே சும்மா சாதாரண சில்லறை கடை குத்தரிசி சாப்பிட்றோம் இல்லையா இந்த வயசில் குத்தரிசியோட நல்ல ஒன்று இருக்கேன்னு குத்தரிசி இதுகிட்ட தான் எல்லாம் ஒரே சூடு மெட்ட சூடு நான் மட்டக்களப்பாங்க அங்கே வந்து அங்கே சிவப்பு வச்சு புத்தரிசி இல்லை சிவப்பு அது மட்டக்குளம் அங்கே இந்த அவன் அது அந்த இது என்னம்மா இந்த சின்ன அரிசி சிவப்பு இருக்கு சம்பா என்ன முந்தி அந்த புத்தரிசி ஒரு சிவப்பு ஒரு சின்ன சிவப்பு அது சாப்பிடுங்க இவங்க வெள்ளை அரிசி அங்கே கூட அங்கே மட்டக்களப்பு அவிக்கிறே இல்லை உழைச்சி போட்டு திருட்டி அது இல்லை இப்போ நின்றது வீட்டை சாப்பிடுவோன்னு அப்போ இந்த ஸ்டேஷனில் இந்த கேட் ஓப்பன் பண்ண அண்ணா கேட்டோம் அவரும் எங்களை வீடியோ பார்க்குறாளாம் பார்க்குறேன் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் சொன்னீங்களா ஆளுக்கு செட்டியண்ணா என்ன அவள் சொன்னார் ஆள் சொன்னாப்பே நான் நம்பலேண்டு கொஞ்சம் வெயிலுக்கு வந்து இப்போ கருத்துப்பேன் அதிலே ஆள் அடையாளம் பிடிக்கல மெட்டலாம் முதல் வடிவும் இல்லை முடி முதல் கொஞ்சம் வடிவு இதாக போனார் வெயில் வந்து யாரும் பயங்கர வெயில் நினைக்கிறாங்க ஒரு நாள் போனா காணும் வெயில் சும்மா சுட்டெரியுது நம்ம இதில் வெயில் அறுத்துக்கு இப்போ நீங்கள் உங்களோட சொந்தமே இது அது இது இந்த மேற்கு பாரு நாங்கள் மேற்கு இங்கே இது கிழக்கு சேர்ந்து இப்போ என்ன மேற்குலாம் நாங்கள் வீடுகள் அங்கே இப்போ இருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல முன்னுக்கு
கண்ணாடி அடிக்கவும் கொஞ்சம் இப்படி பிரச்சனை உண்டு இவ்வளோத்த காணி வச்சுக்க நீங்களும் எப்படி கொடுத்து ஆளாக இருக்கும் சொல்லுங்க ஆகும் அப்போ சும்மா அப்போ அந்த நேம் பரம்பரையாக எல்லாரும் ஒரு துண்டை விற்றா தான் இருக்கா பார்க்கலாம் தெரியாது காணி இந்த பெருமையை நாங்கள் மதிக்கவும் மாட்டோம் அல்லது எங்களுக்கு அது பெருமையும் தெரியாது அங்கே மூதாதைய அம்மாவை ஆனானே நோமலா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கிட்ட வருமே என்ன இல்லையோ புரியன் எத்தனை கோடி வச்சு சொல்லுங்க அவ நீங்களா என்ன அதுக்காண்டி நான் வித்து எடுக்கலுமே விற்கலாது அதான் பிரச்சனை இது வந்து இப்போ இதில் இப்போ எத்தனை பிறப்பும் கூட 4 பிறப்பு என்ன காணும் தாங்க அதுக்காக நான் விற்கிறேன் அதான் ஒன்று கால் போவா என்ன கேகேஎஸ் ரோடு பக்கத்தேடா இந்த இது ரோடு பக்கத்து அங்கே கேகேஎஸ் ரோடுக்கு அப்புறம் என்ன அடே என்ன சொல்லலாம் இந்த சொத்து இருக்க பாதி பேர் பிரச்சனை இதுதான்டா சொத்து இருக்குது ஆனால் காசு இல்லை என்ன ஏடா சொத்து பெருமையா சொத்து விற்கிறாங்க வித்தாதானே காசு அதுதான் பிரச்சனை செய்யலை அதுதான் பிரச்சனை நீங்கள் இவங்களோட ஆக்கிரிய காட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கிறீங்க ஆனால் அந்த உண்மையாக சொல்ல அந்த கடை எடுத்து காட்டுது இப்போ எங்களோட வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேர் இது அவே பார்ப்பேன் ராய்ச்சா ஒருத்தர் கடை ஒரு கடை கண்டு அதே மாதிரி இங்கே பழகினாங்களே தெரியும் இந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே ஓகே புதுசாக வாராங்களே மீட்ரு ஆகுது இல்லை கடை மீட்ரு ஆகுதுனாக்க ஒரு போட்டோண்டை போட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒன்றை போட்டுட்டீங்கன்னா படம் முடிஞ்சு இப்போ 5 வருஷம் பண்ணாது ஓகே போகுது அதே பிரச்சனை சொந்த வாடகை ஒன்றும் இல்லைன்றபடியா ஓகே போகுது அதுதான் பிரச்சனை வாடகை இருந்தா நாங்களே வேலை செய்யறோம் நாங்கள் மற்ற வாடகை இருந்தா கொண்டு வரும் இல்லை தானே சம்பளம் இல்லை வாடகை இருந்தா கொண்டு வரும் அது பிறகு கட்டாது அப்போ இங்கே சமையல் இங்கேயே வச்சு தானே இங்கே தானே அப்போ இன்றைக்கு இப்போ நான் கேட்க சாப்பாடு முடிஞ்சோன்னா அப்போ போயிட்டு ஓட பரவாயில்ல தோட்ட வேலை ஆரம்பம் வந்தால் நீ கொஞ்சம் பேமா மூவா மேலே என்ன போய் சமையலுக்கு ஆக நிற்கிறோமா வேலைக்கு அப்போ நீங்கள் எங்களோட வீடியோ இந்த கனடாக பார்க்குறீங்களோ அந்த இந்த அண்ணாடையும் வைஃப் வந்து சரியா பார்க்குறா வீடியோ 2 பேர் சொன்னார் தான் நீங்கள் சொல்லையும் அவர் நம்பலையா வந்து நீங்கள் மட்டும் என்னடா இவர் பார்க்குற குறைவு அவள் தான் பார்க்குறவா வா கண்டு காய்ச்சி ஆள் தான் சொல்லிவிட்ட சாப்பாடு கிடையாது அதுக்கப்புறம் மண்ணா சாப்பிடுவோம்ண்டு ஆனால் இவ்வளோ ஒரு ட்ராஃபிக்காக கடை வேணா ஆக்சிடென்ட்கள் கூட வர்ற கடை வாய்ப்பு இருக்கேண்ணா இந்த ரோட் முந்தினோம் எல்லாம் இடத்துல இந்த நீங்கள் இப்போ 5 வருஷமாக இருக்கிறீங்கடா இந்த கடவையல்களால் இங்கே ஆக்சிடென்ட் நடந்துங்க இல்லையா போன முறை தான் நாங்கள் நடந்த இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே இதுக்கு அடுத்த கடவையெல்லாம் அந்த நடந்தது கார் ஆக்சிடென்ட் நடந்தது இதில் ஒன்றும் நடக்க அந்த காருக்கு கொட்ட ஏரியா உண்டாகிறது கொண்டு வந்து உள்ளடிச்சு விட்ருவாங்கட்டாப்பா ஆனால் என்ன ரயில் கடவை இருக்கிறபடியா வாரம் கொஞ்சம் ஸ்லோவாகி தான் வரும் அங்கேருந்து வர கடை இங்கேருந்து வர ஸ்லோவாகி வாரோடையா ஓகே ஏன்னா இது இல்லாட்டி தான் கொஞ்சம் வேகமாக பறக்கும் இப்போ அந்த பலசர கடை எப்படி அதுவும் ஓகே ரன்னாது சந்தோஷம் மற்றது இப்போ காணியண்டாக்கி கொடுக்குறாண்டாலும்டா இவரோட சேர்த்து கொடுக்கணும் இல்லாட்டி முன்னுக்கு நங்க வைப்பாங்க பிந்துண்டு கொடுக்கல பிரிச்சிங்க கொடுக்கல ஒரே அடியாக கொடுக்கணும் ஒரே அடியாக கொடுத்து விற்க பண்ணணும் மற்றபடி சொல்லி கேட்டா கொடுக்க அதான் ரோட்டுக்கரையால் நீளமாக இருந்தால் ரோட்டு பக்கத்தால் நீளமாக இருந்தால் ஒவ்வொருத்தையுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்குண்டாப்பா பார்க்க தான் தெரியாது என்ன பார்க்க தெரியா உள்ளாட்டு பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குந்தான் சும்மா சொல்லலாம் சொத்து பத்து இருக்குன்னா அது என்ன இருக்குன்னா இது மட்டும்தான் இருக்குன்னாக்கே அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணி அதில் இருந்து உழைச்சி தான் செய்கிறேன் என்ன அவர் அண்ணன் வேலைக்கு நிற்கிறாரு இப்போ சந்தோஷம் நாங்கள் போய் பார்க்க போகிறேன் சந்திப்போமா சரி வாழ்த்துக்கள் தொடர்ந்து மேலே வேறட்டும் கடையா ஓ அதான் பேர் பா என்ன வெயில்ரா வரைக்குது பூஷ் நல்ல கிணறு ஒன்று இருக்கிறாப்பா சௌரம் என்ன உங்களால் போனீங்க என்ன விளக்கம் என்ன லைனுங்களோ
அதை தாடிக்கு வந்து போட்டாங்க இது என்னண்டா கொண்டு வந்து காட்டோ கஞ்சம்பி இது இப்போ பெருண்டா இப்போ இந்த ஆட்டோக்காரர் மரம் கொண்டு வச்சுக்காங்க இணலுக்காண்டி என்னென்ன வார கஸ்டமர்ஸ் இணலுக்காண்டி ஒரு மரம் கொண்டு வச்சுக்காங்க ஆட்டோக்கார் அந்த அவன் எடுத்து நான் நிற்கிறான் அப்போ என்னண்டு கயிறு ஒன்றும் படையில போல இந்த வேறக்கா வாசாடை விட்டுருக்கும் இருக்கு நீங்கள் எங்கே ஏதாவது வாசாடை விண்ணுவிலிக்கையோ நாங்கள் அநேகமாக இல்லை இடம் முழு ஓட்டிருப்போம் இப்படி இல்லை இணுவிலுக்குள்ள நாங்கள் மாடை எல்லாம் வண்டி கொடுத்துறாங்க இப்போ போனது அந்த மாடு நாங்கள் வண்டி கொடுத்த மாடு பேர் ஓட்டது உங்களை வீடு எங்கய்யா எங்கே அண்ணாமலை அப்போ உதாரணம் எங்கே போனேன் நடந்தே அவன் போல ஸ்டேஷனை பிடிக்கிற பார்த்துட்டு வரா ஏன்னா யோசிக்க என்ன பொடியிலடா பேப்பர் லைக்கதான் ஆகணும் ஆனால் மணி இடம் உண்டு இது தெய்வம் இருந்த ஆறுதலுக்கு சட்டப்படி இடம் உண்டு எடுங்கோடையா என்ன போட்டு தானே காசாக வேணாமா உங்களோட முகம் கொஞ்சம் பார்க்க குடிக்கமா கிடக்கு என்ன கொஞ்சம் பார்க்கக்கூடிய இல்லைப்பா வாங்க என்ன பொண்ணு ஆ ஆட்டோ பின்னே நிற்பான் இந்த எடுத்து விட்றேன் என்ன வந்தாடா ஆளுக்கு எடுத்து அனுப்பிவிடுவோமே ஆட்டோவில் மூட நீங்கள் அங்கே ஆடே ஆளை பூரா தமிழ உலகம் இல்லாவ மருதாமடம் இல்லை ஆளை பூராண்டாவா இந்தா வெட்டி மகினு ஜம்பரோட நிற்க வெட்டி ஜம்போ அது தெரியா அது வெட்டிக்கிட்டு செய்கிறான் ம் அப்போ அண்ணா டிக்டாக் வச்சுக்கியோ விளையாடிக்காம உங்களை இல்லை பிரபலியம் இல்லை சரி அங்கே பஜ்ஜி கிலோ உண்டு சாவான் கடை கொண்டு வைக்க நல்லா தூரமாக ஆடு வட்டிக்கிறா சேர்ந்து நிற்பான் ஓ கொஞ்சம் உங்களுக்கு ஆலப்புறம் வட்டி எடுவான் இல்லை 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 அது இல்லையாப்பா கொஞ்சம் ஒரு ஒரு எங்கள் ரெண்டு கிடையாது ஒரு பிரிவினை வந்தாங்க கிடக்கல ஃபோட்டோவை பார்க்க ஏன்னா ம் இது கொஞ்சம் பிரிவினையை குறைச்சி கிடக்கு டிக்டாக் இது செய்யலாம் போல அனுப்பிவிட்டு நம்பரை சொல்ல ஒரு காய் ஒன்று கொடுங்க நீங்கள் அறிங்க நான் இந்தியிலேருந்து காய் வராப்பா நீங்கள் காய் போட்டால் தான் உங்களுக்கு காய் பழமாக நான் அனுப்பி வந்திருப்பி அதை ஆனால் இது என்ன குடிதண்ணியும் யார் இதில் வந்து குளிக்கிறேன் உங்களோட கதையேண்டா அந்த அவன் இங்கே இருக்கிறான் சின்ன படிக்கணும் அந்த அவனோ அவன் சங்கானே ஐயா சங்கானே ம் காதலியோட உங்களை காணி எடுக்க சைக்கிளில் வச்சு கொண்டு வந்தவங்க உங்களுக்கு இப்போ எத்தனை வயதாது 26 சரி சின்ன படிக்கணும் இப்பானோ ஏ உங்களுக்கு 32 எனக்கு என்ன 31 இந்த வருஷம் கவலை தான் சொல்ல என்ன நீங்கள் புள்ளன்னு 2 ஒன்று இப்போ வயிற்றுல மூத்தவன் 2ஆம் ஆண்டு இல்லை நீங்கள் கேட்க கூட சொல்லத்தான் ஏடா என்ன வந்துட்டு ஓ அப்புறம் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு அதுதான் அனுப்பணும் இப்போ தான் உங்கள்கிட்ட இது ஹாய் எனக்கு வந்துருக்குது நீ தான் நான் உங்களை அனுப்ப போகிறேன் பிளாங்குதோ இதாராப்பா ப்ரொஃபைலில் நிற்கிறேன் சேப்பா சொல்லுங்க அப்பா இஞ்சிட்டாப்பா ஆள்கிட்ட கொப்பி கொஞ்சம் வயசு நோப்பி மூஞ்ச அப்படியே இருக்கப்பா அப்பா ஆளில் 2022 ஏன் செத்துட்டாதா என்ன கிட்னி வருதா கொரோனா வருகின்ற கொரோனா கொரோனாக்கா அடப்பாவியா பார்த்தியில மனுஷரை பார்த்தா தான் நோமலாக திரிய மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இவ்வளோ கவலையில் என்னப்பா எங்களை ஆட்டோட ஏற்றினுவோம் ஆடியலோக்கா ஒரு சின்ன ரவுண்டுக்கு உண்டு நேராக இப்படியே போய் அந்த அதுகளுக்குலாம் இப்படி ஒரு வட்டம் கொண்டு வரும் ஆட்டோவில் போய் கலரா சிரிப்பு உழைச்சி போடும் பம்பண்டேட்டு ஐயா உங்களுக்கு இல்லாது ஆனால் இப்போ பிடிக்க ஒரு 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 போத்தல் தண்ணி எடுக்கிற 9 போத்தல் தண்ணி வேஸ்ட் ஆகும் அதுதான் பிரச்சனை ஆனால் புனலோட வரும் சரியா ஓகே அதான் போவா ரொம்ப
இப்படியே போகிறேன் பாரம் திரும்பி தெரியும் எங்கே போகும் விரும்புகிறாலும் உங்களை மருதாவடம் தெரியும் முரும்பாரி முதுக்குலாவோட அங்கே போகுது சுண்ணாதுக்கு போயிருந்தார் சுண்ணாதுவே மிதக்குதோ நம்பி இந்த காலம் நம்பி வரையே மேலாடா பொறுத்த அதான் பயமாக கிடையாது சுட்டு போகிறோம் சுடுவேன் நாயே என்ன மாதிரி சரி அது ஒரு ட்ரெண்டிங்காக போன விஷயம் நாங்கள் நீங்கள் அந்த பொம்பளை ஒரு போட்டு அது நம்மளோட கூட்டாளி எல்லாம் எல்லாம் அவங்க நேர்த்தியாக அதுக்கப்புறம் அவங்கள என்னென்னா அந்த ட்ரெண்டிங்காக ஒரு விஷயத்தை பிடிச்சி அதுக்கு என்னென்ன கிரியேட் பண்ணி விடுறத தவிர மற்றும்படி ஒருத்தரையும் வந்து தாக்கி ஒன்றும் செய்கிறேன் ஆக்கி இதுக்குலாம் போய் பார்ப்போம் எங்கே போகுண்டு அல்லாட்டி இதுக்குலாம் இது எங்கே போகுது இதுவும் கூட வாங்கும் போதோ அப்போ அங்கே போகண்டோம் உங்களோட ஏரியாவுக்கு போகக்கூடாது ஏன்னா ஆள் ஏரியாவுக்கு ஆளுக்கு விலாசமாக இருக்கும் ஆள் ஃபோன் பண்ணிக்கின்னு சொல்லி போட்டு வரும் சாமான் கொண்டு வரேன் ரெடியாக கூடாண்டு அங்கே போக கழுத்தில் கத்திய கத்தி வச்சா நாங்கள் என்ன ஆ அதுக்கு முன்னே என்ன ஓடினீங்க பேர் அது கஷ்டம் வேணாம் இது ஷுவம் போட்டு ஆட்டோ எடுத்தாங்க அதுதானே அதுக்கு 6 லட்சம் ரூபாய் எத்தனை சௌரமையா நீங்கள் 5 பேர் ஒரு அக்காவும் 4 பேர் ஆம்பளை பேர் 4 ஆம்பளை படிக்கிறது புறம் என்ன நீங்கள் எத்தனை ஆள் நீங்கள் கடைசி முதமே இல்லை எல்லாம் அப்புறம் என்ன கடைக்குட்டியா படிங்க நான் எங்கட விட்டு கடைக்குட்டி நீங்கள் உங்களோட விட்டு கடைக்குட்டி அதே மாதிரி இருந்தால் அந்த அப்பாவுக்கு எனக்கு 21 வயது முடிக்க ஆளை எடுத்து விட்டுட்டேன் அது ஒரே மாதிரி இருந்தான்னு சொல்லுவாங்க நல்லா நான் எங்களோட அப்பா மாதிரி இல்லை ஆள் கொஞ்சம் படிவு அது மூத்தவன்ல வந்தால் அப்படியே கூட ஆண்டுப்போம் மூத்தவில் குறைக்க படிக்க சேர்க்காம கூட ஆண்டுவாங்க நீங்கள் கட்டிட்டீங்களா இல்லையே நீங்கள் உங்களோட அப்பான்ற கதைக்குள்ள வாரீங்க என்ன அப்போ பிள்ளைகள் தேப்ப மாதிரி இருந்தால் கூடாண்டா அப்போ ஆற மாதிரிடா பறிக்கிறேன் என்ன கேளிடாப்பா என்ன கோதாயிடாப்பா அண்ணா இதுக்குள்ளால எந்த எதுக்குலாம் போனால் நல்ல ஒரு படிவார இடம் இது வரைக்கும் பார்க்காத இடமா வரும் அதை கேட்கலான்னு கேட்குற இந்த 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 ஏரியாக்குள்ள இல்லை வயல்வெளியல் இப்படி இப்படி சங்குவேலி மாணிப்பேட்டை சைட்டு ஆனால் இது ஓகே இடம் இருக்கிற கேடா நல்ல இடம் நல்ல இணல் பிடிப்பா அடகு பரவாயில்ல கல்லும் கிடக்கையா சரி எது என்னப்பா உள்ள வீடு கிடக்கு அதுதான் கோபுரம் அது கோபுரேனா உந்த வீடோ ஏ அடே அக்கடி கல் குடிச்சிட்டு வாகனம் ஓடினாலும் கேஸோ அதுவும் இது இல்லை என்ன இந்த இதுக்கெல்லாம் குடிச்சு ரங்கன் டிரைவுக்கு வருமோ கதைக்கேலாம் கல்லண்டு அப்பா இருக்கும் வந்தால் குடிச்சிட்டு ஓடி வழிக்கூடாது ஜொக்க குடிச்சவன் கொழுவுங்க என்னது ஜொக்க இந்த ஜொக்குலாம் அனுப்பி குடித்தா நீங்களா குடித்தவன் கொழுவுங்க அந்த ஆக்களோட கொழுவு பண்ணி உங்கள் எப்படி பாடி நான் படி வாங்கினது பாடி இல்லை இது குடித்த கோபுரேன போனோம் மருதன் அங்கே வெளிக்கிற அந்த ஜொக்க குடித்தவிட கொழுவுங்க உண்டு இவன் என்ன குடிச்சு போட்டு அங்கே உள்ள சனா எல்லாத்துலையும் கொழியிருக்கான் எனக்கு எனக்குன்னா யார் தான் செஞ்சு போல ரெண்டு மணி நேரம் வரேன் ஃபைலில் ஆட்டோவில் ஆடை ஏற்றினா கோர்ட்ஸுக்கு கொண்டு போகணும் ஃபைலில் ஏற்றினா கொண்டு போகணும் ஆட்டோவில் ஆடை ஏற்றினா கோர்ட்ஸுக்கு கொண்டு போகணும் ஆட்டோ ஆக்கள் எஞ்சது ஆடை ஃபைலில் ஏற்றினா கொண்டு போகணும் ரயில்லையோ ஃபைலில் ஏற்றினா பொலிச்சு கொண்டு போகிறோம் ரயில்வே கோர்ட்ஸுக்கு அதுதான் இது எப்படி அடுத்த பாடி எல்லாம் அழிஞ்ச பாடிதான் ஃபுல்லா ஆட்டோவால் ஆக்களுக்கு ஏற்றினா ஆட்டோவை போலீஸு கொண்டு வர கோர்ட்ஸுக்கு ரயிலால் ஏற்றினா ரயிலை கொண்டு போவாங்களோ போட்டு கோர்ட்ஸுக்கா கடி ஜோக்குகள் எல்லாம் சந்தோஷமையா அப்போ சந்தித்தது பம்பளா நீங்கள் காய்ச்சி விட்டிய வீடியோவில் பாருங்க இரவைக்கு போடுவோம் வந்தால் யாரும் நின்னே கேட்டால் எனக்கு கூப்பிட்றா பாரி வேணாம் இப்போ உங்களை தெரியுமா எனக்கு இல்லை இது பார்க்குறதால வந்து எங்கே இருக்கிறீங்க நீங்கள் ஆட்டோ ஆள தெரியுமா இப்போ ஆள முஸ்பாதி அப்பா ஆள் இல்லை இப்போ
என்ன எல்லாம் எப்படி தானே அதான் என்ன ஆ வானங்கவிக்கு மன தொண்டே காமிக்கும் ஆனால் பொம்பளையில் வந்து வரலாம் ஆனால் உங்கள் வானங்கவிக்கு மன தொண்டே காமிக்கும் ஆளோட பேப்படியாங்களாப்பா பானங்க விற்க வேண்டிய கொஞ்ச நேரம் தொண்டை காமிக்கொண்டு என்ன லாம்பு என்ன கொண்டு என்ன அது ராமவிக்க கொண்டு போகணும் அது வேட்டம் குறைக்கலாம் அந்த கூட்டலாம் குறைக்கலாம் நாம கூட்டலாம் குறைக்கலாம் இருக்குதான் எப்படி அர்த்தம் விளாங்க லாம்பு விற்க கொண்டு வராம் அவர் 1000 வராம் 1000 சொன்னாராம் அப்ப அவங்க கட்டலாம் குறைக்கலாம் கூட்டலாம் குறைக்கலாம் லாம்புல கூட்டலாம் குறைக்கலாம் இல்லைங்கதா ஐயோ கடவுளே பஸ்ஸில் உங்க பன்னிக்கு இருக்கா போனது எங்க பன்னிக்கு போய் பக்கத்துல இப்போ எத்தனை அது மைல் வந்துட்டேன் இப்போ நான் பிறகு 3 மைல் போகுதுன்ட்டு என்ன இப்போ நான் 10-15 மைல் போயிருக்க வேண்டியது நான் கண்ட 3 மைல் தான் நினைச்சேன் யுத்தாலங்கள்ல இந்த ஜாக்கிரதை எழுதிருந்தான் அவங்க மைல்கள் தான் தோட்டங்கள் எழுதினான் அவங்கள்ட்ட வேலைக்கு வனசனம் கொடுத்துட்டான் கிடக்கிறதுக்கு பெரிய வாழை பற்றி அமர்த்தி கொண்டு இந்த கொத்தி தள்ளி அதான் பெருசாக இருக்கும் கொத்தி வெறே அதை ஒட்டி கொண்டு அவன் கிளச்சி நான் ஓடுறான் அதை தள்ளினா இது இல்லையே வாழை வராது கிடக்கிறதுக்கு பெரிய வாழை பற்றி வராது இதுவனே தம்பளங்க கிடக்கிறாங்க பெரிய பற்றியா பட்டி கொண்டு வச்சுன்னா முதல் வேணும் இல்லை பெரிய பற்றி வாழை பற்றி அவர் வந்தால் குலையாகிறாது பழமா காயல் வர்றது அதிலானே வர்றது அதாவது காயல் வேற முந்தி நாள் வெட்டி வந்து இவன் சொல்லிவிட்டு இவங்க சொல்லிவிட்டு வந்து அந்த வாழை எல்லாம் மந்த எல்லாம் வாழைக்காயெல்லாம் மந்து புறம் கடைசியாக மிஞ்சிற பொத்திய அடடையா மிஞ்சின பொத்திய இந்த ஆள் வேற முந்தி பெரிய பொத்தியா வெட்டி ஆள் இருந்துன்னா போய் படியா இருந்துக்கும் போலக்கா சரியா எத்தனை வயசு சார் 50 55 வயதா 66 ஆண்டு பிறந்து 66 வந்தாரா 34 21 சுத்தவரா 55 இது உங்களுக்கு தெரியும் இவரையோ இது வந்து நேற்று எங்கட மச்சான் இதால் போய்க்க இதில் கேட்டவனால அப்போ கேட்கால் நான் பெருத்துறேன் ஓ அப்போ மச்சான் நாளை கேட்கால் சொல்லி அனுப்பிவிடுங்க செய்வோம்ண்டு அப்போ கொண்டு ஓ வேலை நீட்டேன்னு வேலை நீட்டினோடைய தான் வாகனங்கள் நிற்குது அதான் வேணா நிற்குதையா விட்டு ம் இது சட்டப்படி இடம் ஐயா போயிட்டு ஓ ஆனால் நல்ல ஒரு இடமாளுக்கு அமைஞ்சிட்டு பிஸ்னஸுக்கு என்ன ஆ ஆள் டம்புடு என்ன இதப்பா தோட்ட காணி எல்லானே இப்போ நல்ல இது பயன்படுத்தான் இவரோ பக்கத்து கடை சாப்பாடு கடைக்காரன் இந்த காணி இப்போ கூதாரி ஏன் இப்போ கனகாலம் போல 10 வருஷம் அதுதானே அப்போ வாங்கி அதெல்லாம் இன்னும் வீட்டு வேலை முடிஞ்சு அவரே அங்கே போட்டி எடுத்து தான் வந்தாங்க வேறு சாப்பாடு கடைக்காரங்க அந்த தான் எல்லா இடமும் 200 ரூபா தான் தருவார் 200 கிரீம் போட 250 அந்த 100 ரூபாய் தான் குடிக்குது இப்போ போய் குடிச்சிட்டு தான் வந்தேன் சரி மற்ற சாப்பாடு 300 300 சாப்பாடு நான் சாப்பிடுவேன் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு இப்போ நீங்கள் இது செய்கிறீங்களா இப்போ அந்த ஜோக்கு இதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ அந்த இதுகளை எடுத்து போடுறீங்க ஒன்றும் நிப்பாட்டில் ஒரு நாளும் எல்லாம் செய்கிறதான் ஜோக்கண்டா ஜோக் என்ன அந்த ஆக்கள் என்ன அந்த இதுகளை எடுத்து சொல்கிறாரு இப்போ 5 ரூபாய்க்கு கொஞ்சம் லாபம் பண்ணை அந்த லைனுக்கு லாபம் பி நம்பர் வச்சுருந்தேன் பிஏ ஆட்டோ தானே ஆரம்பம் 202 ஒரு நார்மலாக ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு பிஏ எங்கள்கிட்ட நார்மல் டால்ஃபின் எடுத்து இப்போ ஏடிஎச் எடுத்துட்டேன் அதை வச்சு முதலாக்கி சரி அதை இப்போ கொடுத்தேன் 98 கொடுத்தேன் 1.2 லட்சம் கன்வெர்ட் ஆனால் வேன் நீ பி நம்பரு பிஏ ரெண்டு பெட்ரோல் ஆகி தான் இப்போ வேன் இல்லை நெருப்பு விலையானே இப்போ ஏடிஎச் 2 வீடு நீங்களே என்ன வச்சு இந்த ஆட்டோவுக்கு மாற்றினீங்க
என்ன நீங்கள் நான் பேன் வச்சிருந்தேன் ஆட்டோ மகேந்திரா பொலிரோ வச்சிருந்தேன் ஆடே அவன் ஆட்டோ வச்சிருந்து டொல்ஃபினுக்கு மாற்றி கேடிஹெச்சுக்கு வந்துட்டானாம் இவர் பொலிரோ வச்சிருந்து வேன் வச்சிருந்து இப்போ ஆட்டோக்கு வந்தீங்க இனி அடுத்த இடம் போடுச்சு லிஸ்ட் போட்டாச்சு அப்போ இங்கேயோ பிள்ளை இருக்கு அது போனோம் எல்லாரும் இப்போ பிள்ளைக்கு போகணும் எல்லாம் பிள்ளைக்கு என்ன ரசிக்கர் எப்படி ஆட்டோ ஓட்டவங்களும் எப்படி போகுது ரேட் அவன் கூப்பிடல முதல் 300 பெட்ரோல் கேட்க விட்டவன் இப்போ 400 அதே ரேட்டு ஆரம்ப கட்டணமே 200 இங்கேருந்து வில் புள்ளையே இல்லையா அது அதை போய் அவனுக்குள்ள வைக்க அவன் ஊபருக்கு மாறிட்டான் பண்ணி விட்டான் ஊபரில் போய் ஜாயின்ட் ஆகிட்டான் அதுக்கு கொஞ்சம் ரேட் கூட ஊபர் வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி இல்லை அப்போ அதால் வந்து அவன் உடனே அப்டேட் பண்ணுவான் ஓ பிக்மி வந்து இப்போ ஸ்ரீலங்கா தானே இப்போ வேறு நாட்டையும் கடை பிக்மியா தெரியல பிக்மி இங்கே மட்டும்தான் இருக்கும் மற்றெல்லாம் ஊபர் தானே ஊபர் மற்ற வேறு ஆப்புகள் இருக்குதோ அப்போ ஆனால் பிள்ளைய இப்போ என்ன கூட்டினா கூட்டும் அதுவும் என்ன இப்போ 5-10 ரூபா பரவாயில்ல 200 இங்கே அதுவும் இந்த அக்கனைப்பட்ட வாங்க இல்லாதுண்டா காசு அக்கனைப்பட்ட வாங்கவே இல்லாது 20 ரூபா மிச்சம் தந்தா தான் வாங்குவாங்க மாற்றி வச்சிருக்காங்க அப்போ ஆட்டு அழிவுக்கு காரணம் அக்கடை போட்டே இல்லாம போலக்கு ஆத்து அதான் சரி முடிச்சு தாங்க தெய்வமே இல்லை அனு வேலை ஆடுறான் என்ன அனுபவங்கள் தான் வெறுமுதல் ஆட்டோ தான் அது வேறோ வெறுமுதல் ஆட்டோ தான் பேர் வலிக்கிட்டவர் யார் இவர் இந்த போஸா அப்படியே படிப்படியா போய் அப்படி படிப்படியாக வளரணும் ஐயா போன வருஷம் இல்லாமல் எனக்கு இந்த பாடா கடையெல்லாம் இருந்தது போன வருஷம் எல்லாம் எனக்கு 29 வயசானு இந்த வருஷம் 30 வயசு வளர்ந்து என்ன அது இல்லை நான் வளர்ந்தோண்டு போகிற சொல்கிறேன் வயசு கூடிக்கொண்டா போகுது வெடிங் இன்னும் கட்டையிலையே வீடு கட்டி கொண்டு இருக்கிறேன் அப்போ வீடு வைக்க முடியாது கொண்டு நீங்கள் கட்டுங்க வீடு அப்புறம் என்ன வீடு கட்டினா போகும் தானே அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தான் வேலை வித்து நானும் இதான வீடு என்ன வேலை வச்சுருந்தீங்க நான் டோல்பின் இல்லை பொலிரோ வச்சுருந்தேன் நான் மகேந்திரா பொலிரோ வச்சுருந்து என்ன மாதிரி வீடு இப்போ கட்டுறீங்க வீடு இப்படி தான் மேல்மாடியா மேல்மாடி ஏன்னா நாங்கள் முதல்ல இருந்த இதுக்கு அந்த ஏரியாவுக்கு எங்கண்ட வீடு தான் அப்படி இருந்தேன் அந்த பச்சை தகரம் போட்டு இருந்தது அதான் அப்போ இருந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்லா அந்த வீடு இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு வீடு ஒன்று கேட்கணும் கட்டாயம் அதான் அந்த அப்போ நீங்கள் கட்டிட்டீங்களா நானும் கட்டி இது அக்கடை போட்டியில பார்த்தா அதெல்லாம் எத்தனை வயசு பாப்பா உங்களுக்கு எனக்கு 27 என்ன ஜோ இல்லை இதைத்தான் பார்க்க பிறந்த நாள் வரையில வந்தா 28 இப்போ ஆடி வருதா பிறந்த நாள் 9ஆம் நாள் ஆடி வருதா பிறந்த நாள் ஆடி வராது ஆடி வந்தா 28 ஆடி வந்தா உங்களுக்கு எப்போ பிறந்த நாள் 9ஆம் மாதம் 9ஆம் மாதம் 9ஆம் மாதம் மார்கழியில் 9ஆம் மாதம் வந்து அப்புறம் மேர்கழின்றீங்களா மலைக்கு வரும்னு சொல்லுங்க அப்படி சொல்லாதீங்களா சாப்பிடாதா நீங்கள் இப்போ ஜூஸாக குடிச்சிட்டு டைம் தாங்க போவோம் சாப்பிடுவோம் ஜூஸ் என்ன தான் கிரீன் போட்டு சரி அப்போ சந்தோஷம் ஐயா கண்டுட்டு வந்து காய்ச்ச சந்தோஷம் உங்களை கண்டாயிரம் பெருமினா சரி ஏண்ணா சந்தோஷம் ஓகே நன்றியா கவனமா பாய் எல்லா பக்கத்தாலையும் தெரிஞ்சாக்கலாக்கடாப்பா போதாரி மணி ஆகிற கிண்டி அனுபவம் மறக்கல கனாலே பிறகு பொழுது போய் கொண்டு வம்பல தவறத்தை காட்டிடா பிரான்ஸே அக்காவாகட்டும் பண்ணியா அன்னைக்கு என்ன பேர் என்ன சுசி அன்னைக்கு சசி அண்டிக்கும் பம்பலா இருந்திக்கும் இப்போ என்ன ஆக்கள் பார்த்து நிற்க நான் குடிக்கிறாடாப்பா நீங்கள் குடிங்க நீங்கள் குடிங்க சாப்பிட்டு இப்போ தானே அங்கே கல்யாணம் பார்த்த வரைக்கும் சந்தோஷம் அப்படி பிடிக்கிற பார்த்துருக்கேன் இப்போ எங்கே போகுது இப்போ டீம் இறங்கி ஆறு கல்யாணம் இப்போ இண்டே கல்யாணம் ஆடு நல்லப்பா இண்டே கணக்க கல்யாணம் ஆடு குடி நீ குடிச்சிட்டியா குடியூர கல்யாணம் ஆடுண்டே கடும் நாள் உண்டே இண்டே குதால போகிற வாங்கி உங்கள் போகிற எல்லாருமே மேக்கப்போலாம் போயிடும் நாங்கள் மேக்கப் விளைஞ்சி வந்து என்ன மாதிரி இப்போ வீடியோ எடுக்கிறீங்க ஓ சொல்லுங்க எங்கடையும் இருக்கா விடுவோம் ஓ வழியாக காயங்க அப்போ யாரு கல்யாணம் விடையா அவர்கிட்ட இதில் கொடுங்க அவர் தான் நல்லா கதைக்கிறாரு அதெல்லாம் கதைக்க நல்லா கதைக்கிறாரு
ரைட் ம் தொடங்குவோ. இதாச்சியா நான் இப்போ கண்ட இடத்த இருக்க கூச்சொல்லி அடிக்க வந்துடுறாங்க. இப்படிக்கே பார்த்துட்டு போவோம். கிருஷ்ணாலயம் கண்டம் ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்க. அது உண்டே தொப்பியோட நிற்கிற வழியாக கனவு தெரியல. ஆ நல்லா போச்சு. ம் நான் யூடியூப் ஃபேஸ்புக்கில் தான் பார்க்குறது. நேரடியாக பார்த்துருக்கோம். அதானே ம் சாப்பிட்டான் அதான். அப்போ இப்போ அராலி போகணுமா? அதானே அந்த மாட்டு வண்டி ஜவாரி நீங்கள் எடுக்கிறீங்க பொன்னாள் அந்த இதெல்லாம் இருக்கு அந்த சுடலை ஏரியா. அதுதான் அதுக்கு போகிறவா தான். இப்போ அன்னைக்கு பண்ணாங்க அராலி இந்த காணி வீடியோ எடுக்க போனாங்க. அது அராலி கொத்துக்கட்டி போகிறவா கொத்துக்கட்டி இருக்குல்ல நவாலி நவாலி கொத்துக்கட்டியில் வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. அது காணி விற்க போகிறோம்னு சொல்லி போட்டு கொத்துக்கட்டிக்கு அவர் காணி விற்கிறேன்னு போட்டது. அப்போ இது கல்யாணம் நடந்தாங்களுக்கு எத்தனை வயசு ஆகளுக்கு? சின்ன ஆகல பெரிய ஆகல 29 கணக்கான வயசு காட்டுறான் வாழ்த்து தெரியும் அவங்களுக்கு. அப்போ உங்களோட என்ன மாப்பிள்ளையோ முடியும் மாப்பிள்ளை உங்களுக்கும் ஃப்ரெண்டோ? அப்போ நீங்கள் ரெண்டு சொந்தமாக ஃப்ரெண்டோ? நாங்கள் 2 பேரும் மொண்டோட்ட சகோதரன். நீங்கள் ரெண்டு மொண்டோட்ட சகோதரம் உங்களோட ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு. அப்போ உங்களுக்காக சொந்தம் இல்லை? நல்ல ஃப்ரெண்ட் போல ஏன்னா அது என்ன வேலை ஃப்ரெண்ட்? அப்போ அவன் இந்த இது திண்ணாவளி சந்தையில் வியாபாரம் பொம்பளைங்க வெளியில் இங்கேயோ இங்கேயா? அப்போ என்ன கல்யாணம் நல்ல பெரிய சாப்பிட போச்சு? என்ன சனம் வந்து 100 பேருக்கு 1000 பேர் அதான் நல்ல நல்ல ரோட்டோட 100 பேர் இறங்கி போனோம். இப்போ 1500 பேருண்டாப்பா இப்போ போகிற ரேட்டுகளுக்கு என்னன்றாப்பா இது மிளகல் சாப்பாடு மச்சான் கிறிஸ்டியனா கிறிஸ்டியன் பேடிங்க அட கோதாரியா. அப்போ சரியாடாப்பா ஒடிய உலகம் சந்தைக்கு வியாபாரம் செஞ்ச காசு உங்களுக்கு 2 போயிருக்கும்டாப்பா. ஏன்னா பின்ன என்ன வேக்கவே இல்லை ஆக்கள் போயிருக்காங்கண்டா அவ்வளோ தான். இனி அண்ணன் ஃப்ரெண்டை சும்மா அனுப்பிடு அங்கே 5 கொடுக்க அனுப்பிச்சல இல்லைதான் அப்படியே 4 வீட்டு சாப்பாட்டுக்கு 4000 நான் கொடுத்துட்டு வந்துச்சல. ஐயோ ஐயோ. சரி வேறு என்ன சந்தோஷம் பார்த்தது. அப்போ அவையா உங்களை வந்தாங்க தம்பி அவனும் கூட அங்கே வந்தான். உங்கள் 4 பேருக்கும் அந்த கல்யாணம் நடந்தா ஃப்ரெண்டோ? அப்போ உங்களுக்கு சொன்னா நீங்க நீ ஃப்ரெண்ட்ஸோட பெரியலோ கல்யாணம் எடுக்கணும். இப்போ கூட கல்யாணம் சொன்னா வருவோம். நான் சொல்ல மாட்டேன். இங்க ஃப்ரெண்ட்ஸோட மாதிரி எங்கடா அக்கா அடிச்சா மாதிரி புழுவமா இருக்கு. காட்டுவாமா அக்கா இந்த படத்தை காட்டும் நான் சொல்றேன். ஐயோ கிருஷ்ணாண்டா உயிரை விடுவோம் அவன். வந்தவங்க 2 பேர் வந்திருந்தா தெரிஞ்சுக்கிட்டாங்களே அவ்வளோ சொந்தக்கா அவங்க கூட. சரி சொந்தக்கா வந்தவளங்க உங்களோட சந்திச்சு. ஹலோ இங்கே ஒரு ஆளோட கதை பார்ப்போம். யாரோட்டு கண்டுபிடி பார்ப்போம். கதை நீங்கள் பிடிச்சிருக்கா? ஹலோ ஓ மிதையும் யாரோட என்னோட கேட்க தந்து யார் இது? அது எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணி உங்களோட கேட்க சொல்லி தந்தார் அண்ணே. ஓ கவரேஜ் பிரச்சனை அதான் அதான் அதான். ஓ சந்தோஷம். நல்லா நல்லா இவ்விடத்துல தம்பியை கண்டா அப்புறம் ஆள் காய்ச்சல் தெரியும் தெரியும். இங்கே தம்பி சொன்னவரோ நான் முகம் மறந்து போட்டேன். நான் சொன்னவையோ உண்டோ? ஹலோ ஓமாக்கா கவரேஜ் பிரச்சனையா இருக்குது. வீட்டை போனோன்னா காய்க்க சொல்கிறேன் அண்ணே. இப்போ மருதாமடம். ஆமாம் சரி ஏன்னா சந்தோஷம். ஓகே 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 சரி ஓகே. கவரேஜ் பிரச்சனை ஒரு தெளிவில்லாம் இருக்குது கதை முடிஞ்சு ஆளு பேர் கூட்ஸ் இந்த மேக்கே பேர் நான் கொண்டு விடுவேன். ஆட்டு வாங்கணும் இதில் போடுவோம் முட்டைக்கு. ஓ போட்டோம் ஆட்டு வாங்க போடுவோம். கண்டதை காய்ச்சி போடுறாங்க. அது இல்லை பிரச்சனை முடியலையா அவன் என்ன அவன் சின்ன ஆக்காண்ட பிரச்சனை அவனை 2 பேரை வச்சு எடுப்பீங்க. ஓ
என்ன பிரச்சனை இல்லை அவன் அந்த அடிச்சு தேப்பன் அடிச்சா அது அப்பா அடித்தேன் ஆமாம் அது வெயிலத்துக்கான இல்லை கொதியலும்புறானே அப்போ இது 50 ரூபாக்கள் அடிக்கிறான் அதான் நான் போய் அது இருக்க நிற்காம யாரும் அடித்தா கொண்டாவன் ஆள் மாப்பிள்ளை வராது இங்கே வேற மாப்பிள்ளையா மாப்பிள்ளைய கொண்டு வந்துட்டாங்கப்பா பொம்பளை இல்லாமல் நீங்கள் என்ன கட்டலே ஒரு தீய லவ் பண்ணா அவள் ஆயிட்டால் வெளிநாட்டு மாப்பிள்ளை அதான் நீங்கள் ஒரு ஆளை லவ் பண்ணக்கூடாது அவர் லவ் பண்ண ரொம்ப வேற லவ் பண்ணணும் என்ன நாங்க இருந்தேன் யார் எந்த மாப்பிள்ளை குடிக்கிற பையன் பொம்பளை குடிக்கிறேன் நான் குடிக்கிறேன் அதுதானே மற்ற நான் சொன்னா அட்வைஸ் லவ் பண்ணக்க ரொம்ப வேற லவ் பண்ணாதான் ஒன்று ஓடினாலும் மற்ற பார்க்க சொல்லிக்கிறாங்க நான் 3 செலெக்ஷன் 2 என்ஜாய் 1 எப்போ வெடிங்க என்ன எனக்கு இந்த வருஷம் தான் ரொம்ப பார்க்குறான் என்ன அதான் 9 லோன் கட்டுறான் 9க்கு கதை டவுன் மீனிங்ல வருதாப்பா செண்டத்தம் வேடாக்க வெறிங்க சொன்னீங்களா நாங்கள் ஒரு செட்டோட வருவோம் அதான் நான் சொல்ல மாட்டேன் உங்களை ஒரு ஆளை பழகிட்டு சொல்ல 9 கூட்டிட்டு வரீங்க வெடிங்க அதுதான் இப்போ இந்த சாப்பாடு விலையெல்லாம் கரைச்சல் மச்சம் அப்படி சாப்பாடு ஓகே என்னது எங்கே ஓ 1000 சாப்பாடு இல்லையா அப்படி ஒரு தலைக்கு 1500 எல்லாம் செலவில்லை அந்த அவங்களோட மண்டபம் மற்றது சாப்பாடு எல்லாம் கவர் பண்ணி என்ன 1000 பேர் 1000 பேர் கொடுத்துப்போம் சரி சந்தோஷமா சந்திப்போம் ஓகே பாய் ஃபோனா போயிட்டோம் யோசிக்க அங்கே இன்னொன்று செட் பண்ணுவோம் யோசிக்க அங்கே வாங்குவாங்க நாளைக்கு இங்கே மாட்டு ஜாவாரி பூர்வாயில் அங்கே பாதான் எங்கிற விளங்குது சரி ஓகே 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 ஓகேண்ணா பாய் பாய் சரி கவனமோ ஓ என்ன ஆட்டோக்கார அப்படின்னு கூட 150,000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சு விடுவோம் ஓமையா கறந்து போனோமோ சரியண்ணா